நீட் தேர்வை கொண்டு வந்து அமல்படுத்திய பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைத்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தவரை 2வது இடத்தில் இருந்த பாமக தற்போது 5வது இடத்திற்கு சென்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டதால் தான் அன்புமணி எம்பியாக இருக்கிறார். பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணியின் பதவியையும் அன்புமணி பறித்துவிட்டார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதை அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணியன் அவர் இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியா அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நம்ம பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு மரியாதைக்கு மணியண்ணன் வந்து அங்க பாட்டாளி தலைவராக இருக்காரு, பரவாயில்ல 2 கட்சியிலும் இருக்குன்னு நினைச்சோம். அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார். அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் மட்டுமே பாமக தலைவர் செயல்படுவதாக விமர்சனம். மக்களுக்காக நன்மை செய்யும் கட்சி அதிமுக மட்டுமே என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர். நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணியன் அவர் இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியா அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நம்ம பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு மரியாதைக்கு மணியண்ணன் வந்து அங்க பாட்டாளி தலைவராக இருக்காரு, பரவாயில்ல 2 கட்சியிலும் இருக்குன்னு நினைச்சோம். அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆக மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யற கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி. அதிமுக ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது. 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஜூன் மாதம் அரசாணையை நீட்டித்திருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இது அவசரமா செய்யல, 5 மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம், இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் பிடிக்கும். ஒவ்வொரு 6 மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 2021 ஜூன் மாதம், இதை நீடிக்கவில்லை, அதனால காலாவதி ஆகிவிட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை விடியா அரசு கிடப்பில் போட்டுவிட்டது. தமிழகத்தில் நடைபெற்றும் திமுக ஆட்சி இருண்ட ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சுமார் 562 கோடியில இந்த திட்டத்தை கொண்டாங்க. இந்த திட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஏரியிலிருந்து பக்கத்து ஏரிக்கு அப்படியே நீர் அங்க பம்ப் பண்ணி கொண்டு போலாம் நினைச்சேன். சில இடத்துல மேடா இருக்கும், அந்த இடத்துல அந்த பகுதியில் இந்த தண்ணி கொண்டு போக முடியல. அப்படி இருக்கின்ற பகுதியெல்லாம் கண்டறிஞ்சு 2வது கட்டமாக எங்கெங்கெல்லாம் ஏரிகள் நிரப்பப்படுகின்றதோ அதுக்கு அருகில் இருக்கின்ற மேலான பயிர்கின்ற ஏரிகளுக்கும் நீர் ஏற்றின் மூலமாக நம்முடைய விசை பம்பின் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு போய் நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் தீட்டியிருந்தோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் நமக்கு 1 ஆண்டு காலம் இருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வறண்ட 100 ஏரிகள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனுடன் நம்முடைய விவசாயிகள் மேலும் பல ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அந்த ஏரிகளும் நிரப்பத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த 562 கோடி ரூபாயில போட்ட திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு வருகிற தேர்தலில் தகுந்த பாடத்தை விவசாய பெருமக்கள் காட்ட வேண்டும். சேலம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று பிரம்மாண்ட வாகன பிரச்சாரம். அஸ்தம்பட்டி ரவுண்டானாவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரியல் ரோட் ஷோ நடத்துகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி காந்தி பூங்காவில் நடைபயிற்சிக்கு வந்த பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். டென்னிஸ் விளையாடியும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க AIMIM தலைவர் அசாதுதீன் ஓவைசி வேண்டுகோள். மதவாத மற்றும் பாசிச சக்திகளை முறியடிக்க வாக்காளர்களுக்கு வலியுறுத்தல். Because of scheduling issues, and I have to campaign for my party candidates in different states. So I would request you to please consider my message and please come out and vote in favor of AIDMK candidates so that we can stop communalism and fascism in our country. இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை 48 மணி நேரத்திற்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல். பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. டிவி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றில் பிரச்சாரம் கூடாது. விதிகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம். இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளி ஆட்கள் தொகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும். திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகளில் வெளி ஆட்கள் தங்கியிருக்கிறார்களா என சோதனை நடத்த உத்தரவு. விருதுநகரில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய நூதன முறையில் போலி டோக்கன் வழங்கிய விவகாரம். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதிமுக புகார். பாஜகவினர் கட்சியில் வேலை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாஜக பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. திருப்பூரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுராந்தகத்தில் பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தி பாமக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். அமல்படுத்தப்படும். ரேஷன் பொருட்கள் வீடு தேடி விநியோகிக்கப்படும். எனவே வாக்களிப்பேர் மாம்பழம் சின்னத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீட்டுடன். கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம். பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் சாறை சாறையாக கிளம்பியதால் பாஜகவினர் அதிர்ச்சி. ஜோலார்பேட்டை அருகே பாஜக கொடியை தீயிட்டு எரித்த பாமக இளைஞரணி நிர்வாகி. கூட்டணியில் உள்ள பாமக நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் பாஜகவினர் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஆத்திரம். கோவை துடியலூரில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுகவினரை கையும் களவுமாக பிடித்த மக்கள். அதிமுக வேட்பாளரை நேர்மையாக எதிர்கொள்ள திராணி இல்லாததால் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. இல்ல எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, நீ சொன்னீங்கன்னா நீ உன்னை விட்டுருவோம், இல்லாட்டி விட மாட்டோம். எவ்வளவு கொடுக்க. வேலூரில் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கும் திமுகவினரின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. மக்களின் வாக்குகளை பணநாயகம் மூலம் வென்றுவிடலாம் என்ற நினைப்பில் செயல்படும் விடியா திமுகவினர்.
திருச்சியில் திமுக அமைச்சர் KN நேருவுக்கு சொந்தமான மருத்துவமனையை விரிவுபடுத்த பாலன் நகர் பகுதியை அபகரிக்க முயற்சி. இடத்தை காலி செய்ய பொதுமக்கள் மறுத்ததால் அமைச்சரின் தூண்டுதல் பேரில் மின்சாரம், குடிநீர் துண்டித்து அதிகாரிகள் அராஜகம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி சிறப்பு பயிற்சி ஈடுபட்டவர்களுக்கு தபால் ஓட்டு கிடைக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. வந்தவாசியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பைக்கில் அதிக சத்தம் எழுப்பி திமுகவினர் தேர்தல் பிரச்சாரம். ஆளும் கட்சிக்கு சாதகமாக தேர்தல் அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் விடியா அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கு பதிவு செய்து 15 மாதங்கள் ஆகியும் புலன் விசாரணையில் ஏன் தாமதம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 5ஆம் நாள் சித்திரை திருவிழா கோலாகலம். தங்க சப்பரத்தில் ராமாயண சாவடிக்கு சென்றடைந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சியம்மனை தரிசித்த பக்தர்கள். திருப்பத்தூர் அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாட்டில் 15,000 பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருதத்துக்கு 643 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவழித்த மத்திய அரசு 8 கோடி மக்கள் பேசும் செம்மொழியான தமிழுக்கு 24 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கி துரோகம் செய்தது ஏன் என பாஜகவுக்கு மக்கள் கேள்வி. IPL தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டி 2 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி த்ரில் வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடனான IPL போட்டியில் கொல்கத்தா வீரர் சுனில் நரேன் அதிரடி 56 பந்துகளில் 109 ரன்கள் குவித்து அசத்தல். துபாய் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. பள்ளி வகுப்புகளை ஆன்லைனில் எடுக்கவும் ஊழியர்கள் வீட்டில் இருந்தவாறே பணிகளை மேற்கொள்ளவும் அரசு அறிவுறுத்தல்.